அவங்க 2 பேரும் வந்து கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய வண்டிப்பெரியார் என்ற ஒரு இடத்துல இருந்து உள்ள அங்க 70 கிலோமீட்டர் போகணும். அது வந்து யானைக்காடு அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்குறாங்க. ரொம்ப ஏழை. அந்த பெண்ணுக்கு வந்து 40 வயசு, இவருக்கு வயசு எப்படியும் 65 70 நெருங்கி வரும் அப்பாவுக்கு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் கணவன் வந்து விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், வரவே இல்லை. அப்ப இந்த மகன் அவர் கூட பிறந்த பையன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு பக்கத்துல வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. இவங்களை என்ன ஏதுன்னு பாக்குறதே இல்லை. அப்படி சூழ்நிலையில தகப்பன் வந்து மகளுக்காக அவங்க வந்து மகளோட இருக்கிறாரு. அப்படி சூழ்நிலையில இவங்க வந்து சுகர் வந்து அம்மாவுக்கு சுகர் வந்து காலில் வந்து ஒரு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு கொப்பளம்லாம் வந்து காலெல்லாம் பெரிய பிரச்சனையாகி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கிருந்து இங்க வந்து வைத்தியத்துக்காக தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வர்றாங்க. அங்கேயும் அவங்களுக்கு சரியான முறையில அந்த மருத்துவ சிகிச்சை வந்து அவங்களுக்கு திருப்திகரமா இல்லாதனால பயந்து போய் வந்துட்டாங்க. வந்து நம்ம ஊருக்கு தான் வந்தாங்க. நம்ம ஊர்ல வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல வந்து தங்கியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில அந்த அம்மாவுக்கு வந்து சுகர் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மகளை கூட்டிட்டு வர்றாரு. அது மெதுவா நடந்து வர்றாங்க. வந்து உட்காந்து நான் எடுத்துட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கம்மியா இருக்குமா, நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்சுலின் எப்படி போடணும் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இது பண்ணுங்க. ஒன்றும் பயப்பட வேணாம், காலை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், நீங்க சரியா இருந்தீங்கன்னா சரியாயிடும், உங்ககிட்ட எல்லாமே விஷயம் இருக்குன்னு நான் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்த போது அந்த அம்மா எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே ஏன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க போல் இருக்குன்ட்டு நானும் விட்டுட்டேன். அவரும் எந்திரிச்சாரு. அவர் எந்திரிக்கும் போது சொன்னேன், ஐயா நீங்க கூட இருக்கீங்களா, உங்க உங்க வீட்டுக்காரமா என்னாச்சு அப்படின்னு. அவங்க மனைவி இறந்துட்டாங்க, என் மகளுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் பேத்திய 2 பிள்ளைகளும், ஒரு பிள்ளை நாகர்கோயிலையும் ஒரு பிள்ளை இன்னொரு இடத்துலயும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்கேன். என்ன இப்ப வந்து எனக்கும் வந்து வயிற்றுல வந்து குடல்ல வந்து புற்றுநோய் ஏற்பட்டு அதனால அந்த மலக்குடல் சரியா வேலை செய்யாதனால வெளியில பேக்கேஜ் பண்ணி ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து அதுலதான் இருக்குன்னு சொல்லி அவர் வகுத்துல வந்து கட்டியிருக்கிறார். அவர் வந்து காலை மாலை 2 வேளையும் அந்த பேக்கேஜா பிரிச்சு எடுத்துட்டு புதுசு புதுசா மாட்டணும். அவருக்கு வந்து அது ஒரு கான்ஸ்டிபேஷன் அந்த இது அந்த வெளியில மலம் வெளியேறாத சூழ்நிலையில அந்த மாதிரி டாக்டர் வந்து இதை வச்சாத்தான் நீ வந்து உயிரோட இருக்க முடியும், இல்லைன்னா உனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொன்னதுனால அதை வச்சிருக்காரு. அவருக்கு அப்ப வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, என்னடா அப்படி இருக்காங்களே, ஏழைகளை தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சோதனைகள் வருது அப்படின்ட்டு காலையில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்ப இணைய வருமானத்துக்கு என்ன பண்றீங்கன்னு ஒரு மாசமா என் மகன் வந்து ஒரு மாசமா வேலைக்கு போகல. இந்த காதுல மூக்குல கிடந்ததை அடகு வச்சு அதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, ஏயா இந்த ரூபா செலவழிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு நகைந்து இருக்கணும், அடுத்த கட்டத்தை நீங்க யோசிக்கணும், என்ன செய்ய போறீங்க அப்படின்னும் போது கடவுள் தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்படி சொல்லும் போது ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அவரு ஒரு அந்த பொண்ணு போய் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அதுக்கு பிறகுதான் அவர் போறாரு. 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போறாரு. போயிட்டு வேகமா ஓடியாந்தாரு. ஓடி வந்து என் மகளை காணோம் அப்படின்னு பதறாரு. மகளை காணாமன்னு, ஏங்க இப்பதாங்க நடந்து போச்சு, போய் பாருங்க, ஏன் இப்பவே வந்து போய் ரொம்ப இது பண்றீங்க, ஒன்னும் கவலைப்பட போங்கன்றேன். அவரு எல்லா பக்கமும் போய் தேடிட்டு வந்து தேடி எல்லா பக்கமும் தேடுறாரு. ஐயோ, திரும்ப ஓடியாந்து லேப்குள்ள வந்து அறைகளை எல்லாம் பாக்குறாரு, பாத்ரூம் திறந்து பாக்குறாரு, என் மகளை காணோம், ஐயோ 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 துடிக்கிறார். பயங்கரமான அவருக்கு படபடப்பு ஏற்படுது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, என்னடா வெளியில வந்து வாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய் பாருங்க, கையில ரூபா இருக்கா அவங்க கிட்ட, கையில பணம் இல்லை, என்கிட்ட தான் பணம் இருக்கு, அதுகிட்ட பணம் இல்லை அப்படின்ன உடனே எனக்கு அவர் பதறதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியான வேற மாதிரியான திங்கிங் வந்துருச்சு. ஒருவேளை அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துருச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு அப்படி தோணுச்சு. பொதுவாக அவர் பெண்ணை காணோம்னு சொன்னா முதல்ல நம்ம அந்த காலத்துல இருந்து ஆறு குளம் கிணறு இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தேடுவோம். ஏன்னா பெண்களுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வெளியில போய் அவங்க ஒரு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போவாங்க. அப்படின்றதுனால நானும் என்ன பண்ணிட்டேன், இவரு அந்த பக்கம் போயிட்டாரு, நான் பைக் எடுத்துட்டு
ஒரு பல கிலோமீட்டர் தூரம் போயிட்டேன். ஆத்து பக்கம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு எனக்கு திருப்தியே இல்லை. போய் சுத்தி அடிச்சுட்டு ஒரு பாக்குறேன், ஒரு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்படியே நேரம் எதுக்கு போய் நின்று, என்னம்மா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஏன் இப்படி வந்த நீ? உங்க அப்பா அப்படின்னு, எங்க அப்பா தேடுறாரா அப்படின்னு. என்ன உனக்கு மைண்ட் என்னாச்சு அப்படின்றேன். பேசாம நிக்குது. உங்க அப்பா பதறி அடிச்சுக்கிட்டு இருக்காருமா, என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அவரும் அந்த பக்கமா ஓடியாரு. என்னைய பார்த்தவொடனே, ரெண்டு பேரையும் பார்த்தவொடனே மூச்சரைக்க வந்து நிக்கிறாரு. நின்று மகளை வந்து திட்டுறதுக்காக கையை நின்றாரு. பேசாதீங்கயா, நீங்க திட்டக்கூடாது, அதெல்லாம் என்ன காரணம் என்னன்றது வீட்டுல போய் பேசிக்கங்க, எதுவுமே திட்டாதீங்க, ஒண்ணும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ப சொல்றாரு, மகளே, உன் மேல இருக்கிற அந்த அன்பு பாசத்தினால நான் இவ்வளவு தூரத்துக்கு உசுரோட இருக்கேன். இல்லாட்டி என்னுடைய உயிரை நான் வந்து என்னைக்கும் மாய்ச்சிருப்பேன். உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர நம்ம எங்க போறோம்னு என் மனசு எவ்வளவு பாடுபட்டுச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லி அழுகிறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது அந்த காட்சி வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இதா இருந்தது. அப்புறம் வந்து நான் அவங்களுக்கு ஒரு கையில ஏதோ அவங்க கிட்ட ஒரு பணத்தை கையில கொடுத்து, நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க, இந்த கடையில போய் நீங்க சுகர் இல்லாம டீ சாப்பிடு, நீங்க சுகர் போட்டு சுகர் டீ சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் நிதானமா ஆயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு அவரு என்னைய பார்த்து கும்புறாரு, ஐயா அப்படின்னு. அப்ப என்னன்னா, சம்பவத்துல ஒரு ஒரு தகப்பனுடைய பாசத்தை பாருங்க. இந்த பதறது எனக்கு 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 பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. அதனால நான் வண்டி எடுத்து போனேன். யாரோ எப்படியோ போட்டு நம்ம கண்ணாண்டு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா எனக்கு மனசு கொள்ளல. சரி, நம்ம போய் பார்க்கணும். நம்மகிட்ட பேசிட்டு இருந்தவங்க அவங்கள ஏதாவது எந்த ரீதியிலாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட நான் போய் தேடி பிடிச்சு அந்த பிள்ளைய பிடிச்சு நிறுத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்தாரு. இந்த அன்பு சூழ் உலகம், இந்த உலகம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு உலகம் பாருங்க. ஏழையாவோ பணக்காரங்களோ, அந்த அன்பு வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இதுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அதனால அன்பை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பா இருப்போம். நம்மளை புரியாதவங்களுக்கு, அவங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்லை, ஆனா நாம வந்து அன்புள்ளவர்களாவே இருப்போம். நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம், அதுவும் அன்புதான். எதெல்லாம் நம்ம வந்து ஒரு பணிவாகவும் நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றது மூலமாகவும் அதுல அன்பை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டு இந்த உலகத்தை வந்து நம்ம வாழ்ந்து அதை வந்து வச்சு மகிழ்வோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு, இந்த வாய்ப்பை வந்து நான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. சிறப்பு. யார் கருத்து சொல்றீங்க? நெறியாளுகை அம்மா நீங்க தானே? அக்கா சொல்லுவாங்க. அக்கா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அக்கா சொல்லுங்க. முதல்ல நல்ல ஒரு பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். மிக அருமையா அன்புக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறத ஆரம்பத்துல சொன்னாங்க நம்ம தலைவர் அவர்கள். அன்புனா என்ன? அன்புக்கு வந்து மரியாதை இருக்கும், பணிவு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஈர்ப்பு இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அன்புக்கு இதெல்லாம் இலக்கணம் அப்படின்ற மாதிரி அவருடைய உரையில ஆரம்பிச்சு மிக சிறப்பான ஒரு கதையோட, ஒரு நெகிழ்ச்சியான கதையோட அவரது உரையை வந்து முடித்திருக்கிறார். அந்த அதாவது ரத்த பரிசோதனைக்காக வந்த இருவர் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த தருணத்துல. அந்த அம்மா காணா போனப்ப அந்த தகப்பனோட மனசு என்ன மாதிரியாக துடித்திருக்கும் என்பது அவர் சொன்னதிலிருந்து எனக்கு புரிந்து கொண்டேன். எனக்கே கண்ணில் தண்ணி வரும் போல் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வோடு இன்னைக்கு பொருத்தமான நிகழ்வுக்கு வந்திருக்கிறாரு நம்ம தலைவர் அவர்கள். அதோடு அன்னை தெரசா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும், காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் மிக பொருத்தமாக இந்த நிகழ்வுக்கு எடுத்து சொல்லி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். மிக்க நன்றி தலைவர் அவர்களே. பாராட்டுகள். அடுத்தீங்க ராகுல். லட்சுமி அவங்கள பேச சொல்லிடலாமா? சரி, தாமோதரன் ஐயா கொஞ்சம் வரவேற்று பேச. தாமோதரன் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க.
அவர்களுக்கு அவங்களை நாம வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த வாரம் தவறாமல் அவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டு நிகழ்வை ரசித்துக் கொண்டிருப்பார். பின்னூட்டங்கள் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருப்பார். அது நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் விதமாகத்தான் இருக்கும். அவர்களையும் அந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சோகமாயிடுச்சு. முடியல, சொல்றது முடியல, ஆனாலும் சொல்லிட்டேன். வந்து அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அப்படியே அடுத்ததாக அன்பு சூழ் உலகம், அன்பு சூழ் உலகு என்ற தலைப்பில் பேசுவதற்காக லட்சுமி அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. தமிழக யாவரும் கேளீர் இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் எல்லோருக்குமே என்னுடைய இரவு நேர வணக்கம். இன்றைய தலைப்பு அன்பு சூழ் உலகம். அன்பு இல்லாட்டா எங்கெங்க, அதாவது தண்ணி இல்லாட்டா வாழ்க்கை இல்ல, ஆனா அன்பு இல்லாட்டாலே இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த இதுல எப்படின்னா, ஒரு மன்னன் அந்த புலவர் ஒருத்தர் கூட்டுக்கிட்டு கடல் கரையில போய் நின்னா அந்தானே அலை மேல எழுந்து வர்றப்போ அவன் நில்லுன்னு சொன்னான்னா அலை நின்றுச்சான். அதுக்கு அந்த மன்னன் சொன்னானா, பார்த்தீரா, ஆழிசூழ் உலகம் எனக்கு அடிமை அப்படின்னா. அதுக்கு அந்த புலவர் இருந்துட்டு சொன்னாரா, ஆழிசூழ் உலகம் உனக்கு அடிமை, ஆனால் நீரோ எனக்கு அடிமைன்னு சொன்னார். எப்படின்னா, அன்பாலதான்ப்பா எதையுமே ஜெயிக்க முடியும். நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அசோக சக்கரவர்த்தி ஒரு நாள் போர்க்களத்தை பார்த்த பிறகுதானே அவரு போர் செய்யற குணத்தையே விட்டாரு. எங்க அன்புங்கிறது, அன்பாலதான் நீ உலகத்தை ஆள முடியுமே ஒழிய இந்த இதுவெல்லாம் வராது. ஒண்ணு வேண்டாம், ஒரு மயில் மழை வந்துச்சுன்னா மயில் தோகை விரிக்கும். அது ஆடிக்கிட்டு இருந்தோன்னே இந்த மன்னன் என்ன செஞ்சான், பேகன், ஐயோ அது குளிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட சால்வியை எடுத்து அதுக்கு போர்த்தி விடுறான். மயிலுக்கு அது தேவையில்லைன்னு இல்லை, ஆனா அவனுடைய அன்பு உலகத்துல யாரும் துன்பப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். மன்னனா இருந்தாலுமே அன்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் இந்த இதுல தேர்ல வந்துகிட்டு இருக்கையிலேயே ஒரு முல்லை கொடி அது படர முடியாது, அதுக்கு இது பண்ணனா ஒரு 2 இவங்களை கூப்பிட்டு, வீரர்களை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பந்தல் கட்டி விடுங்கன்னு சொன்னா தீர்ந்துச்சு. ஆனா அந்த மன்னனோட மனசுல அன்பு சூழ்ந்து இருந்ததால் அவர் என்ன செஞ்சாரு, தன் தேரையே கொண்டு போய் பக்கத்துல நிறுத்திட்டார். தேர் நிறுத்தன்றது அவசியம் இல்லை, ஆனா அவருடைய மனதில் அன்பு மட்டுமே சூழ்ந்து இருந்ததால். அதே மாதிரிதான் இந்த ஒரு அரண்மனையில ஒரு ஆரத்தை திருடர்கள் திருடிடுறாங்க, கொண்டுட்டு ஓடுறாங்க. ஓடணும் வீரர்கள் விரட்டிட்டு போறப்ப ஒரு கோயில்ல தியானத்துல உட்கார்ந்து இருந்த ஒரு சாமியார் கழுத்துல அவன் அந்த ஆரத்தை போட்டுட்டு அந்த நகையை போட்டுட்டு அவங்க ஓடி போயிடறான் திருட. இவங்க வந்து பார்த்தாங்க, அந்த சாமியார் கழுத்துல நகை இருந்தது. உடனே கொண்டு வந்து இங்க கொண்டாந்து அரசர்கிட்ட சொல்லி சொன்னா, அப்பயும் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணுதான், நான் திருடலன்னு அவர் சொல்லல. ஏன்னா நம்ம மேல திருட்டு பழி இவங்க போடுறப்பயே நம்ம பேச்சுக்கு அங்க இது இல்ல. அந்த மாதிரி திரும்ப அவரை கொண்டு போய் சிறையில அடைச்சிட்டு அப்ப அவன் உண்மையான திருடர்கள்லாம் கிடைச்சோன்னா அவரை விடுவிச்சிடறான். அது எங்கேனாலும் அன்பு சூழ் இருக்கிறப்ப அவங்க ஒண்ணுமே. ஒரு ராஜா சொன்னாராம், இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறான். அதுக்கு குருசாமிகிட்ட சொல்றான், அவரோட குருகிட்ட, குருசாமி, நான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுப்பா அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே, என்னது நீங்க என்ன எதிர்த்து சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு சொன்னா இவரை கொண்டு போய் பாதாள சிறையில போடுவார். அவரை பாதாள சிறைக்கு போயிடுறாரு. ஆனாலும் அவர் அமைதியா இருக்காரு. அதுதான் யாருடைய ஆயுதமும் அமைதியும் அன்பு இருந்துச்சுன்னா அங்கே வெற்றி வர்றது ரொம்ப சுலபம். உண்மையும் இருக்கணும். அப்புறம் திரும்ப அவனால மனசு நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். யோசனை பண்ணி பார்த்துட்டு, அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அந்த வர குருசாமிய வெளியே வர விடுதலை ஆக்கிடலாம். நீங்க சொன்னதோட இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த மன்னன் சொன்னான்.
அது என்ன விவரம்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் பதில் சொல்லிட்டேன். சொன்னேன், பரவாயில்லையே உடனே பதில் சொல்லிட்டா அப்படின்னாங்க. என்னன்னு சொன்னா, நான் இருக்கிற வரைக்கும் சொன்னா அந்த குருசாமி அவரை சொல்லல. உன்னிடம் நான் என்ற ஆணவம் இருக்கும் வரை நீ உலகை வெல்ல முடியாது. அன்பால் வெல்ல. அன்பு சூழ் உலகம்ங்கிறது இதுதான். அதை வச்சுட்டு அன்பால வேணா நீ வந்து வெல்லலாம். நான் இருக்கிறீன்னா அந்த ஆணவமே நம்மளை அழிச்சிரும். அன்பாக வந்து இருப்பார். ஒண்ணுதான், ஒரு நண்பன் ஜெயில இருப்பான். அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்களுக்கு ஈம கடமை செய்யறதுக்காக இவன் போகணுமா இருக்கு. அப்ப இன்னொரு நண்பன் வந்து, நான் உனக்கு பதிலா நான் உள்ள இருக்கிறேன், நீ போய் அந்த இதையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துரு, வந்த உடனே நான் வெளியே வந்துக்கிறேன் அந்த நண்பன் இவனுக்கு பதிலா இருக்கு. ஆனா இந்த போன நண்பன் திரும்பி வர காலதாமதம் கொஞ்சம் ஆயிருது. இந்த இவனை இதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க, இவனை கொலை பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் வந்துடுறான். உண்மையான குற்றவாளி நான் தான். அவன் எனக்காக வந்த நண்பன். 2 பேரும் அன்பு போராட்டம். அப்படி அவன் சொல்றான், இவன் நேரம் கழிச்சு வந்ததுனால அந்த தண்டனை எனக்கு தாங்குறான். இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு, இப்படியும் உலகத்துல அன்பு இருக்குன்ட்டு அந்த மன்னன் 2 பேரையுமே விடுதலை செஞ்சிடறான். இப்போ ஒரு தாயின் கர்ப்பப்பையில நம்ம கர்ப்பமா அந்த தாயின் வயிற்றுல நம்ம இருக்கிறப்பையும் அந்த அனலும் அந்த தாய் கொடுக்குற அன்பும் அந்த அன்பு அந்த உலகங்கிறதுலதான் நம்ம வளர்றோம். திரும்பவும் நம்ம வெளியே பிறந்தாலும் அவள் தன் உயிர் வலி பொறுத்து நம்மளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தோம். திரும்பவும் தன் உதிரத்தை பாலாக்கி எல்லாமே அன்பால் தான். இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம்னாலே 4 பேரோ 5 பேரோ எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறப்ப இருக்கிற ஒரு அன்போ ஒரு பாசமா அந்த சாப்பாடுலயே நல்ல ஒரு சுவை தெரியும், எல்லாரும் சேர்ந்து இருந்தா. அதை விட்டுட்டு நாம ஒரு ஆளா உட்காந்து என்னதான் சுவையான உணவு சாப்பிட்டாலும் அதுல அவ்வளவு சுவை என்பதெல்லாம் இருக்கிறதுக்கே முடியாது. அன்னை தெரசா போய் அப்படித்தான் ஒவ்வொரு கடையிலையா போய் கேட்டிருக்காங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னா ஒரு கடைக்காரன் எச்சியை துப்பியிருக்கான் கையில. அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதை எடுத்து இது எனக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்பான்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த கடைக்காரனே அழுதுட்டான். அந்த யாரு நம்மளை எதிரியா நினைச்சாலும் அவங்ககிட்ட அன்பு காட்டினா அவங்களை திருந்துறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்பு காட்டுறதுலதான். அன்பு சூழ் உலகம்ங்கிறது தான் எங்கேயுமே நமக்கு அது அங்கே வெற்றி தரும். அன்பு இல்லாதார் என்ற அவங்க சொன்ன மாதிரி அன்புள்ளதார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்றாங்க. அந்த அன்புங்கிறது இந்த ஒரு இப்ப மின்மயானத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க போர்ட்ல என்ன பண்ணுவோம், இறுதியில் உலகம் எல்லாமே அழிஞ்சாலும் காற்றில் அன்பு கலந்திருக்கும்னு போட்டு. அப்ப அன்புங்கிற ஒரு தனி எப்படி கலந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிறான். அங்கே ஒரு மின்மயானத்துல கூட அன்பை பத்தி பேசுறாங்க. நம்ம இன்னைக்கு தமிழக வியாபாரம் கல்வி இலக்கிய மையத்துல எல்லாரும் அன்பால ஒரு இதுல நம்ம சேர்ந்து இருந்து எல்லாம் பாட்டரங்கமோ பேச்சரங்கமோ கவியரங்கமோ நடத்திட்டு வர்றோம். இது தொடர்ந்து நடக்கணும்னு அன்பாக வேண்டிக் கொண்டு என உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு லட்சுமி அவர்களே, மிகச் சிறப்பான ஒரு கருத்துக்கள் நிறைந்த ஒரு உரையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். கருத்தரங்கிற்கு ஏற்ற மாதிரி கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பேகன் என்ற வள்ளலை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு அவரது போர்வையை கொடுத்து உதவினார் என்றும், அடுத்ததாக முல்லைக்கொடி கீழே படர்ந்திருந்த முல்லைக்கொடிக்கு அவருடைய தேரையை கொடுத்தார் என்று சொன்னீர்கள். வள்ளல் தன்மை எப்பொழுது வரும் என்றால், அங்கே அன்பு ஒளிந்திருந்தால்தான் வள்ளல் தன்மை வரும். அன்பு இல்லாத இடத்தில் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்களும் வராது. அதனாலேயே அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக இருந்ததினால், எல்லோரையும் அவர்கள் நேசித்ததினால்தான் இது போன்ற வள்ளல் விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அன்னை தெரசா அவர்கள் அவரை சுற்றி உள்ள மக்களுக்காக, ஏழ்மையில் உள்ள மக்களுக்காக, நோயாளி மக்களுக்காக மிகவும் அரும்பாடுபட்டார். தொழுநோயாளிகளுக்காக மிகவும் அருமையான ஒரு மகத்தான பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு இடத்தில் சென்று
மக்களுக்காக பிச்சை கேட்கின்றார். அப்பொழுது நீங்கள் சொன்னது போல் ஒருவர் எச்சிலை துப்பிய பொழுது அதை அவர் துடைத்துக் கொண்டார். அன்பு இருக்கிற இடத்தில்தான் சகிப்புத்தன்மை இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல இயலும். அதை எச்சிலை துடைத்துவிட்டு, இது எனக்காக நீங்கள் கொடுத்தீர்கள், நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன், என் மக்களுக்காக நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் அவர் மனம் மாறி அவருக்கு உதவி செய்தார் என்ற செய்திகளை நாம் வாசித்திருக்கிறோம். அதுபோல் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அன்பினால் மட்டும்தான் என்பது நிறைய விடயங்களில் நாம் தெரிந்து கொள்ள நேரிடும். நிறைய கருத்துக்களை, நிறைய உதாரணங்களோடு மிக சிறப்பான உரையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி, பாராட்டுகள் லட்சுமி. நன்றி. அடுத்ததா ஐயா எதுவும் சொல்றீங்களா? இல்ல நான் ராகுல் கொஞ்சம் ஐயா வெளியில சொல்லுங்க. இல்ல நான் அவங்க பேசிட்டு என்ன இருக்கும் நீங்க? போது வெளியில ஒரு நண்பர் வந்துட்டாரு, அவர் கூட அங்க போயிட்டேன் நான். சரி சரி சரி. நீங்க பேசுனதுல இருந்து லட்சுமி பேசுனது அந்த சாராம்சங்கள் புரிஞ்சுக்கிச்சு. ஆ, மொத்தம் ஆமா அன்பு அன்பு. ஆமா, அன்பு 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 ஒன்றே இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான இல்லம்மா, நிறைய. ராகுல் பேசிட்டாரா? என்ன இல்லைங்க ஐயா, அழைச்சிடலாம் அவரை அலைங்க. அடுத்ததாக. ம். ராவன் ஐயா, நீங்க உங்களுடைய உரையை கொடுங்கள். நன்றி அம்மா. லட்சுமி அம்மாவும் ஐயாவும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. விதவிதமான அன்புக்கு ஒரு அடையாளங்களை எல்லாம் இது சொல்றாங்க. இந்த அன்பு நான் வந்து ஆரம்பிக்கிற இடத்த வந்து நான் ராமாயணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ், அது மாதிரி ஒரு இது வந்து இந்த யாரெல்லாம் ராமருக்கு பிரதரை சகோதரரை ஏத்துக்கிறாருன்னா அனுமாரை ஏத்துக்கிறாரு, சுக்ரீவனை ஏத்துக்கிறாரு, விபீஷணனை ஏத்துக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு படித்தவர்கள், இல்லைன்னா நல்ல இதுல நல்ல இதுல வந்து நல்ல சொத்து சுகமோ இல்லைன்னா வேற இதுல நல்ல ஹை லெவல்ல இருக்கிறவங்க. ஆனா வந்து அவர் வந்து குகனை பார்த்த உடனே அந்த படகு ஓட்டுறவன் அவன் வந்து அதிகமா படிக்கல, அவனையும் கூட நான் ஏன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. அவரு அன்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இங்கேயே தங்கிருங்க, உங்களுக்கு வந்து நான் அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா வந்து அந்த குகனுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய ராஜானோ இல்லைன்னா இவர் வந்து நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கோ இல்லைன்னா அவர் எதனா நமக்கு பிரதி உபகாரம் வேணும்னு எதிர்பார்க்கல. அதே போல இந்த சபரின்னு ஒரு பாட்டி, அவங்க வந்து ராமருக்கு சாப்பிட்றதுக்கு பழங்கள்லாம் தராங்க. ராமர் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இது நல்லா இருக்கு, இது நல்லா சுவையா இருக்கு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இந்த லட்சுமணனுக்கு உடனே கோபம் வருது. இன்னும் இந்த மாதிரி எச்சில் பழத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல இந்த குகன் பண்ணும்போதும் அவருக்கு கோபம் வருது. இந்த மாதிரி என்ன இது வந்து ஒரு மீனவன் அவனை போய் இது பண்றீங்களே அப்படிலாம் சொல்றாரு. அப்போ வந்து அந்த இடத்துல ராமன் சொல்றாரு, நீங்க வந்து உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்து. ரெண்டு இடங்கள்லயுமே அவர் சொல்றது அதுதான். ஏன்னா கோபம் வரும்போது அன்பு அங்க தடைப்படுது. அன்புங்கிறது ஒரு பெரிய டேம் மாதிரி, அது திறந்து விட்டுட்டா நிறைய வரும். ஆனா வந்து கோபம்ங்கிற ஒரு அணை போட்டுட்டோம்னா அந்த அன்பு வெளியில வராது, ஸ்டாப் ஆயிடுது. அந்த இதை வந்து கட்டுப்படுது. உங்ககிட்ட நிறைய அன்பு இருக்குது, எவ்வளவு தெரியுது, இருந்தாலும் என் மேல இருக்கிற அன்பு காரணமாக, அதுவும் ஒரு அன்பு தான், அந்த காரணமாக இல்லைனாக்க நீ வந்து கொஞ்சம் அதிக பிரகித்தனமா பண்ற இதே. ஆனா அவர் சொன்னதும் கூட அவர் கேட்கல. பிறகு வந்து இன்னொரு இடத்துலயுமே இந்த சுக்ரீவ பார்க்கும்போது இல்ல கோபத்துல வராரு, இந்த மாதிரி அனுமாரும் வேகமா வராரு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பிற்காலத்துல வந்து இந்த பரதன் வரும்போது கூட இவன் வந்து ரொம்ப கோபத்துல வரான், கையில வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரான், அவன் அடிக்க வரானா இல்ல அழிக்க வரானா அப்படின்லாம் சொல்லி அவரு ராமர்கிட்ட சொல்லும்போது இல்ல அவசரப்படாத, அவங்க நம்ம கிட்ட வரட்டும், அவனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே வந்துட்டு அன்பு இருக்கிற நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாவோ அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஆனா வந்து அவங்க நிஜமாலுமே அவங்க சொல்லக்கூடிய என்ன அவங்க சொல்லி முடிச்ச பிறகு நம்ம செஞ்சிருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா வந்து இந்த அதீத அன்பு காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவசர இதா இருக்கலாம், இல்லைன்னா அதிக பிரசங்கித்தனமா கூட இருக்கலாம். அது மூலமாக ஒரு அன்பை
நம்ம இது பண்ணும்போது உண்மையான அன்பு அங்க அடிபட்டு போகுது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு நிமிஷத்தை கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம். ஆனா அதே போல இந்த லட்சுமணன் வந்து இன்னொரு இடத்துல வந்து இந்த சூர்பன இப்ப நாசிக்னு சொல்ற இடத்துல வெட்டிட்டதா கூட அவசரப்பட்டு அந்த வெட்டினதுதான் இந்த ராமாயண அந்த சூர்பனகை தான் போயிட்டு ராவணன் கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி சீதை அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவளுடைய இது நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து ராமரை பத்தி ஒரு பராக்கிரமம் இருந்தாலும் இந்த சூர்பனகையை பத்தி ஒரு இது கூட சொல்லியிருக்காரு. அந்த இடங்கள் தான் ராமாயணத்துல ஒரு மாற்றத்தையும் அதுக்கப்புறம் ஒரு சீதையை கடத்திட்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணம். ஒரு கோபத்தை கொஞ்சம் அடக்கும் போது அன்பு வெளிப்படும். இந்த அதை வந்து இந்த இப்ப அம்மா கூட சொன்னாங்க, இந்த அன்னை சரதாவோட இது அதுலயும் இந்த கோபம் தான் இருக்குது. கோபம் காரணமாக அன்பு இதாகல. அதே மாதிரி அரிஸ்டாட்டிலுடைய ஒரு கதையை கூட சொல்லலாம்னு. அவர் ஒரு பாலத்துல போறாரு, ஒரு சிறிய குறுகிய பாலம். அந்த பாலத்துல போகும்போது எதிர இன்னொருத்தர் வர்றாரு. அவர் வந்து இது மாதிரி நான் வழி விட மாட்டேன், ஏன்னா நீ ஒரு முட்டாள், முட்டாளுக்கு நான் வழி விடுறது இல்லை அப்படின்னு. ஆனா அந்த அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு, வழி விடுறாரு. அவர் ஆனா இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, ஆனா முட்டாள்னு அவர் சொல்ல, நான் அறிவாளின்னு சொல்ல, நான் வந்து அன்பால சொல்றாரு, நான் வந்து மற்றவர்களுக்கு வழி விடுறவன் அப்படின்னு. அப்போ அந்த எதிர வந்தாலும் முட்டாளாகிறாரு. ஆனா அவர் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லும் போதுதான் பிரச்சனையாகுது. நீ ஒரு முட்டாள்னு சொல்லும் போதுதான் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, வலிக்குது, ரொம்ப பிரச்சனையா ஆயிடுறாங்க. அந்த வார்த்தைகளை பதில் சொல்லாமல் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அதே போலதான் இப்போ காந்தியடிகள், அடுத்து நெல்சன் மண்டேலா எல்லாம் கூட அவர் வந்து காந்தி வழியில தான் நடக்கிறாரு. நெல்சன் மண்டேலாவும் சொல்றாரு, நான் வந்து காந்தி வந்து இந்த ஜோஹானஸ்பர்க்ல ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடுறாங்க, அவர் வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப சலுகைகள்லாம் கிடையாது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் வாங்கியிருக்கலாம், நீங்க வந்து வழக்கறிஞராக இருக்கலாம், படிச்சிருந்தால் கூட உங்களுக்கு வந்து கருப்பர்கள் அதனால ட்ரெயினை விட்டு இறங்குன்னு சொல்லும்போது காந்தியடிகள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாம இறங்கு. அதற்கு இந்தியாவுக்கு வந்துட்டு மதுரையில கூட விவசாயம் பார்த்துதான் அவர் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. ஆனா ஒரு அதிகமான படித்த ஒரு வழக்கறிஞர் அவருடைய உடையை கட்டிட்டு ஒரு விவசாயிக்காக தன்னுடைய அன்பை காட்டும் போதுதான் அவர் அங்க மகாத்மா காந்தியா மாறுறாரு. நம்ம அன்பை காட்டுறதுல விதவிதமா இருக்குது. நம்ம வெளியில எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரொம்ப கோபத்துல சொல்லிட்டோம்னாக்க நம்ம காட்டுற அன்புகள் கூட வீணாயிடும். இப்ப வந்து அதை இன்னொரு விஷயத்த சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் தாயை அதிகமா பிடிக்கிறதுல ஒரு வில்லனா கூட பாக்குறாங்க. இதுக்கு காரணமும் தந்தை வந்து ஒரு கோபமாகவோ இல்ல அக்ரஸிவ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் வந்து வேற மாதிரி சொல்றது, செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு எதைனா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை எழுந்து போகலாம். தாயும் அதே தான் சொல்றா. ஆனா வந்து சொல்ற விதங்கள், சொல்ற வார்த்தைகள், அந்த அன்பு இருக்கும்போது அதோடைய இது மாறி போகுது. கலர் சாயம் சொல்ற அந்த பெயிண்டிங் வந்து சிகப்பு சாயம் பூசிக்க கோபம் இருக்கும்போது யாருக்குமே அது பிடிக்கிறது இல்லை. அதை வந்து கோபத்துல சொல்ற நல்ல விஷயங்கள் கூட அடிபட்டு போகுது. ஆனா அன்பால சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த மருந்து மாத்திரைகள்லாம் டாக்டர் கொடுக்கும்போது அம்மா வந்து மருந்து கொடுக்கும்போது அம்மாக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா இந்த கசமான மருந்தை கொடுக்கணும்னு. ஆனா அதை தேன்ல கலந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைய ஏத்துக்குது. ஆனா உள்ள போய் அந்த மருந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் வந்து குழந்தைகளுக்கு அம்மாவை அதிகமா பிடிக்குது, அந்த அன்பின் அடையாளமா மாத்திடுது. அதனால எந்த விஷயத்தையுமே நம்ம ஃபோர்ஸா சொல்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதிகமா எங்க அண்ணனும் எங்க தங்கச்சி எல்லாம் பேச மாட்டாங்க, எங்க அம்மா கூட அதிகமா போக மாட்டாங்க, என்னை அனுப்பி விடுவாங்க. நான் எதனா இந்த மாதிரி எதனா பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு எதனா ஜோக்கு சொல்லி சிரிச்சிடுவேன். உடனே எங்க அப்பா சிரிச்சு விட்டுட்டு, என்னடா அங்கேயிருந்து வந்து நான் கோவத்துல இருக்கிறேன், நீ எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு என் மூடையை இது பண்ணி விட்டுட்டேன், எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி மூடு பண்ணக்கூடாதுப்பா, எதனா ஒரு மாற்றம் இருக்கணும், கோவத்துல நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவுமே நீங்க நல்ல சொன்னது, நீங்க சொல்ற விஷயங்கள் நல்லது, ஆனா எடுபட மாட்டேங்குது, எல்லாருமே டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு டென்ஷனை பரப்பி விட்டுட்டீங்க, எல்லாருமே அதனால எல்லாருமே ஒரு இன்னும் சாப்பிடாம இருக்கிறாங்க. நான் சில டைம் சொல்லுவேன், அவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, நீ ஒரு இந்த இது மாதிரி சொல்லுவாங்க, அன்பு 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 அம்பு போய் குத்தி எல்லாத்தையும் மாத்தி விட்டுற, பேசிக்கிட்டே இருக்கும்போது எதனா ஒரு சிரிப்பா சொல்லி விட்டுட்ட, அவர் வந்து அந்த கோபத்தை மறந்துட்டாரு, இப்போ எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்க அப்பா வந்துட்டு ஒரு ட்ரெண்டை மாத்திக்கிட்டாரு, எல்லார்கிட்டையும் கேட்பாரு இந்த விஷயங்கள் எப்படி செஞ்சா சரியா இருக்கும். அது வந்து அவர்
பதவியில இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த கெத்து அந்த அதிகார அங்கீகாரத்துல இருந்தாரு. பிறகு வந்து அவர் ரிட்டையர் ஆனோடனே நான் ஒரு நாள் சொன்னேன், அதே போல நீங்க தொடர்ந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு போகணும், நீங்க பேசுற விதத்தை கொஞ்சம் மாத்திக்கிறணும், நீங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கலாம், ஆனா சொல்ற விதம் தவறுன்னு சொல்லி நான் ஒரு நாள் சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து அவர் எல்லாரையும் கேட்பாரு, இந்த மாதிரி நம்ம இதை மாதிரி சொல்லலாமா, இந்த விஷயத்தை இப்படி செய்யலாமா, இல்ல நான் சொல்றதுக்கு எதிர்ப்பா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து எங்க ஊருக்கு போற விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா அவர் வந்து அடுத்து நாளைக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, யார் யார் எந்தெந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, இல்ல நான் முதல்ல வந்து அவர் வந்து இந்த பொறுப்பை நீங்க தான் பண்ணணும், எப்படியா இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய், இல்ல நீங்க இப்படி யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ எல்லாம் பெஸ்டா செய்யுங்க, உங்களால முடியும் அப்படிலாம் சொல்லி அந்த ட்ரெண்டை மாத்திக்கிற ஒரு காரணங்கள்லாம் இப்ப இருக்குது. அதே போல இப்போ இன்னொன்னு அன்பை காட்டுற இப்ப டீச்சர்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல்ல கூட நம்ம வந்து நிறைய மாற்றம் வந்துகிட்டு, முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்துல கையில குச்சியோட சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டும் தடை போட்டுருச்சு. இப்போ வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த குச்சி வச்சிருக்கிற பயம் காரணமாக இன்னைக்கு நம்ம அந்த டீச்சரை பார்க்கும்போது வணக்கம் சொல்றோம். அவரை பார்த்தோம்னா நம்மளே அறியாம எழுந்து நிக்கிறோம். அவருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த மரியாதைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. அதே போல அந்த அன்பு மாற்றம் மறந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு காலத்துல பார்த்தோம்னா அன்போட ஒரு கல்யாணம் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல தட்டி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு அன்பு தான் போடணும். கீழே ஒரு ஆர்டினோ இல்லைன்னா வேற ஒரு ஸ்டாரு தம்ஸ் அப் எல்லாம் போடலாம். ஆனா அன்னைக்கு வந்து வீட்டுல நேரம் வந்து கொடுத்து அன்போட கொடுத்த ஒரு மரியாதை மதிப்பு இன்று இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அது நம்ம காலத்தின் கட்டாயங்கள தொழில்நுட்ப முன்னேற்றம் நம்ம ஏத்துக்கிறோம். அதே போல அந்த காலத்துல பார்த்தோம்னா 3 நாள் கல்யாணம் நடக்கும். இப்போ 3 நாள் கல்யாணங்கள்லாம் இப்ப இல்ல. இப்போ வந்துட்டு சாயங்காலம் ரிசப்ஷன், காலையில வந்து சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு போகுது. இப்போ கூட நேத்து ஒரு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம். அவர் கசின் சொல்லிட்டு அவர் பத்திரிக்கை கொடுத்தாரு. என்னப்பா நாளைக்கு லீவான்னு கேட்குறேன். அவர் லீவெல்லாம் இல்லைங்க, ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்கு, அதை முடிப்பேன், காலையில் 6-7 கல்யாணம், நான் கம்பெனி வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா உன் கசின் ஆச்சே இல்லையா அப்படின்னு. இல்லை, இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப குறைவா இருக்குது, முன்னே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நம்ம கல்யாணத்துக்கு போறோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம், பத்திரிக்கை அந்த கொடுத்ததுக்கு நம்ம இன்விடேஷன் கொடுத்ததுக்காக மதிப்புக்கு நம்ம ஒரு கவரை கொடுக்குறோம், கையை கொடுக்குறோம், போட்டோ எடுக்கிறோம். பிறகு வந்து இப்போ விளம்பர யுகமா மாறி போச்சு. இப்போ அன்பு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி தான் இருக்குது. அது இன்னொரு விஷயத்துல கூட இப்ப நிறைய பார்க்கலாம். இப்போ விபத்துகள் அதிகமா நடக்குது. இப்ப சாலையில ஒரு நிமிஷம் நிக்க முடியல, ஏன்னா நமக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஓடணும். இப்ப சப்போஸ் தெரியாம ஒருத்தர் இடிச்சிட்டாங்களோ, கீழே விழுந்தாக்களோ, யாரும் வந்து அவங்கள தூக்கி விடுறதுக்கோ ஒரு அன்பான வார்த்தை சொல்றதுக்கோ இல்லைன்னா அந்த ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூட யாரும் இது இல்லை. இன்னொரு விஷயத்தை கூட சொல்லணும்னு, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பிளட்டு நான் இது வரைக்கும் ஒரு 25-26 தடவை கொடுத்துருக்கேன். அப்போ கூட சொல்றாங்க எதுக்கு கொடுக்கணும். நான் வந்து அதை அன்போடைய அடையாளமா சொல்லலாம். சில பேர் வந்து காசு வாங்கிக்கலையான்னு கூட என்னை கேட்பாங்க. 500 வாங்குறாங்க, சில பேர் 1000 வாங்குறாங்க, நீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னு. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ₹1 கூட காசு வாங்க கிடையாது, வாங்கணும்னு நினைச்சே கிடையாது. அதே போல நிறைய பேர் வந்து நான் இது வழியில வரும்போது கூட ஆபீஸ் போற வேகமான நேரத்துல கூட வண்டியை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு எதனா இது பண்ணி கொடுக்கலாம், இல்ல எங்க நீங்களே பாத்துக்கிடுவீங்களா, இல்ல வண்டியில இருந்து ஏத்தி விடலாம், எதனா சொல்லிட்டு தான் வருவேன். நமக்கு வந்து எல்லாருக்குமே உள்ள அன்பு இருக்குது, அந்த காமிக்கிற விதமோ இல்லைன்னா நேரமின்மை காரணமா இருக்கலாம். அதனால வந்து அன்பு அந்த ஐயா கொஞ்சம் தலைப்பை மாத்தி சொன்னாலும், அன்பு சூழகமா இருந்தாலும் ஆயுஷ் உலகமா இருந்தாலும் அன்பால இருக்கும்போது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கும் என்னைக்கும் அது வந்து அழியாம இருக்கும். நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்குது. அது காமிக்கிற விதங்கள் மாறிக்கிட்டே வருது. அது சிறப்பா காமிக்கும் போது எல்லாருக்குமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அருமையான ஒரு தலைப்புக்கும் வாய்ப்புக்கும் வணக்கம். சிறப்பையா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக நீண்டதொரு உரையை ஆற்றிருக்கிறீர்கள் அன்பு சூழ் உலகுக்கு. ராமாயணத்தில் தொடங்கி திருவள்ளுவரில் கொண்டு வந்து முடித்திருக்கிறார். ராமாயணத்தில் குகன், சபரி, கிருஷ்ணன், இல்ல சாரி, ராமாயணம் அதாவது ராமரோட தப்பா சொல்லிட்டேன். ஆமா, அவங்களெல்லாம் வந்து உதாரணமா காட்டி மிக அருமையான ஒரு
அதாவது அன்பு நம்மை சுற்றி உள்ளவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ராமர் அப்பவே புகட்டி இருக்கிறார் என்று மிக அழகாக ஒரு மீனவரிடமும் பழம் விற்பவரிடமும் காட்டியிருக்கிறார் என்பதை மிக அழகாக நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அவர்களின் வாழ்க்கை நடந்தது, அரிஸ்டாட்டில் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த விடயம், காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த விடயம் எல்லாம் மிக அருமையாக நீங்கள் எடுத்து கூறினீர்கள். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, அன்பு அன்புதான் என்ற விடயத்தை நாம் அனைவரும் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அன்புக்கு நிறைய இடைவெளி வந்து விட்டதோ என்ற அச்சமும் நிலவுகிறது என்பதையும் நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். அது உண்மைதான் அந்த காலத்தில். ஆனால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அவசர உலகமாக இருக்கிறது. இது கணினி உலகமாக இருப்பதினால் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறபடியால் இது போன்ற, அதாவது அந்த காலத்தில எல்லாம் 3 நாட்கள் திருமணங்கள் நடக்கும். 3 நாட்களுக்கு முன்னதாகவே உறவினர்கள் அந்த வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியான பங்களிப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அதற்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். அடுத்ததாக முட்டாள் அப்படின்ற ஒரு விடயத்தை இங்கே நீங்கள் சொன்னீர்கள். ஒரு கதையை சொல்லும் பொழுது அது முட்டாள் என்று சொன்னவுடன் எனக்கு அதாவது முட்டாள் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்ற விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விளைகிறேன். என் கருத்தரங்கு என்பதால் இந்த ஒரு விடயத்தை நான் இங்கே சம்பந்தமில்லாத ஒரு விடயமாக இருந்தாலும் அதை நான் குறிப்பிட விளைகிறேன். முட்டாள் என்ற வார்த்தை எப்படி வந்தது என்றால், அந்த காலத்தில் எல்லாம் தேர் இழுப்பதற்காக மக்கள் எல்லோரும் தேர் இழுத்துக்கொண்டு கையால் இழுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அந்த தேர் ஒரு இடத்தில் கொண்டு நிப்பாட்டும் பொழுது அந்த தேர் நகர்ந்து செல்லாமல் இருப்பதற்காக அங்கு முட்டு கொடுப்பதற்காக ஒருவரை நியமித்து வைத்திருப்பார்கள். அந்த முட்டு கொடுக்கும் ஆளைத்தான் முட்டு ஆள் என்று சொன்னார்கள். முட்டு கொடுப்பவரை தான் முட்டு ஆள் என்று சொன்னார்கள். அது காலப்போக்கில் முட்டாள் என்று வந்துவிட்டது. ஆனால் முட்டாள் என்பது அந்த காலத்தில் முட்டு ஆள் என்பதை சுட்டுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அதே போல் முட்டாள் என்பது அறிவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில் கேட்ட பொழுது ஒரு அருமையான விளக்கம் சொன்னார்கள். அதை எனக்கு இப்பொழுது மறந்துவிட்டது. ஆனால் முட்டாள் என்று சொன்னவுடன் இந்த விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது, பகிர்ந்து கொண்டேன். மிக அருமையாக உங்களது நேரத்தை நீங்கள் இங்கு கொடுத்து அருமையான கருத்துக்களை நீங்கள் இங்கே முன் வைத்திருக்கிறீர்கள். மிக சிறப்பு ஐயா, ராகவன் ஐயா. தொடர்ந்து நமது கலை இலக்கிய மையத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. பாராட்டுகள், வாழ்த்து. அடுத்ததாக ஐயா, யார கூப்பிடலாம்? நீங்கதான். நானே தானா? ஐயா எதுவும் சொல்றாங்களா? தாமோதரன் ஐயா எதுவும் சொல்றீங்களா ஐயா? அவங்க பின்னோட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பின்னோட்டத்தை நீங்க எடுத்து வாசிச்சிருங்க அப்பப்போ. ஆமாங்க ஐயா, அது அடுத்த தடவை எடுத்து வாசிச்சிடறேன் என்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அன்பு என்றுதான் அன்பு அதீத அன்பு. இப்பொழுது வந்த பின்னூட்டம் என்னன்னா, அதீத அன்பு இருக்கிற இடத்துலயும் ஆபத்து இருக்கிறது, அன்பு இல்லாத இடத்துலயும் ஆபத்து இருக்கிறது என்ற மாதிரி ஒரு செய்தியை அனுப்பிச்சிருந்தாங்க. அது படித்து முடிக்கிறதுக்குள்ளார அது ஓடிடுச்சு. நான் படிச்சிடுறேன். அளவற்ற அன்பும் அளவற்ற கோபங்களும் சிலரை சிக்கலுக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னோட்டம் கொடுத்திருக்காங்க ஐயா. அது உண்மைதான். அளவு கடந்த அன்பும் சில நேரங்களில் ஆபத்தாக முடிகிறது. கோபம் எங்கு இருக்கிறதோ, அதிகமாக இருக்கிறதோ, அங்கேயும் ஆபத்து இருக்கிறது என்பதை மிக அழகாக பின்னூட்டமாக ஐயா கொடுத்திருக்கிறாங்க. என்னங்க ஐயா? அதுக்கு ஒரு பழமொழி மாதிரி ஒரு சொற்றொடர் இருக்கு. ஆமாங்க, வெட்டி போட்டுட்டு கட்டி அழுகிறதுல என்ன பிரயோஜனம்? அதாவது ஒரு மனுஷர கோபத்துல வெட்டி போட்டதுக்கு அப்புறம் தலை தனியா கிடக்குது, முண்டம் தனியா கிடக்குது. அப்ப அந்த தலையையும் முண்டத்தையும் நம்ம கட்டி அழுகிறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னுட்டு அந்த காலத்துல ஒரு சொலவடை சொல்வார்கள். வெட்டி போட்டுட்டு கட்டி அழுகிறதுல என்ன பிரயோஜனம் என்று. அது மாதிரி அதீத கோபம் இருப்பது என்பது மிக ஆபத்தானது.
மிக அழகாக ஒரு பின்னூட்டம் ஐயா கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறொரு வார்த்தை இருக்கு. சொல்லுங்க ஐயா. அளவு கடந்த ஒன்று பத்தி சொல்லக்கூடிய ஒரு சொலவடை அல்லது பழமொழின்னு வச்சுக்கலாம். அதான் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஞாபகம் வருதா? கடுங்காற்றும் மழையாகும், கடும்பிரியமும் கண்ணை கெடுக்கும். கடுங்காற்றும் மழையாகும் கடும்பிரியம் கண்ணை கெடுக்கும் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க பக்கத்துல சொல்லுவாங்க. உங்க பக்கத்துல சொன்னாங்களான்னு தெரியல. தெரியலங்க ஐயா. தெரியல. கடும் பிரியம் கண்ணை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரியமா இருக்கக்கூடாது, கண்ணை கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, கடும் பிரியமா இருந்தோம்னா அது வந்து சரியா அமையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஐயா சொன்னதுல, அந்த தாமோதரன் ஐயா சொன்னதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது அளவு கடந்த அன்புனால அன்பு வந்து சில நேரங்களில் அளவு கடந்த அன்பு கண்ணை மறைத்து விடும் என்று சொல்வார்கள். கண்ணை மறைத்து விடும் என்றால் அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மறைச்சிடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அந்த தப்புகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அளவு கடந்த அன்புக்கு அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு நெறியான அன்பா இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அதுவும் கடைசியில வருது. அன்புக்கு உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலன் உங்களின் பூசல் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால அன்புக்கு அடைக்கும் தாளே கிடையாது. அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாங்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பக்கமும் இருக்குது. எதையும் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும், அவ்வளவுதான். அன்பு அதனால பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சாக்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் வந்து அன்புக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அன்பு வந்து பிரச்சனையாக முடியுது அப்படின்ற பட்சத்தில் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு பிரச்சனை ஆகிவிடக் கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும்னு சொல்ல வர. ஆமா, இருக்கணும். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். பிரச்சனை வராம அன்பு செலுத்துங்க, அவ்வளவுதான். அதாவது மாமியாலும் மருமகளும் அந்த மகன் மேலையும் புருஷன் மேலையும் காட்டுற அளவு கடந்த அன்பு இருக்க, ரெண்டு பக்கம் அதுல அது படுற பாடு இருக்க பெரிய பூசல் தரும். கண்டிப்பாக பூசல் தரும். சில சமயம் பூஜையும் தருது. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா அது உண்மைதான். சரி, நல்லது. அப்புறம் வேற யாரு இருக்கிறது? யாரும் ஒருத்தர் குறைஞ்சு போயிட்டாங்க, லட்சுமி போயிட்டாங்க. அன்பு பற்றி அவர் சில இது மட்டும் சொலவடைகள், அதாவது பொன்மொழிகள், அதை மட்டும் நாங்க சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் சொல்ல நினைச்சது எல்லாமே எல்லா கருத்தாளர்களும் சொல்லிட்டாங்க. என்னென்ன கதை சொல்லலாம்னு நினைச்சனோ அது எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால சில பொன்மொழிகள் மட்டும் இங்க நான் சொல்லலான் இருக்கேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தானாகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூடிதரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்ற ஐயன் திருவள்ளுவன் மிக அருமையாக அன்பை பற்றிய திருக்குறளை ஏற்றிருக்கிறார். அன்பில்லாதவர்கள் எல்லாமே தமக்கு உரிமை என்று நினைப்பார்கள். ஆனால் அன்பு கொண்டவர்கள் தனது எலும்பையும் பிறருக்கு உரியதாக நினைத்து மகிழ்வார்களாம். அன்பு ஆட்சி செய்யும் இடத்தில் அச்சமில்லை. ஏனென்றால் அன்பு இருக்கின்ற இடத்தில் அச்சமில்லாமல் நாம் பழக முடியும். ஏனால் அங்கு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் இல்லாத சூழலில் நாம் நிச்சயமாக அச்சமில்லாமல் தான் இருப்போம் என்பதில் உறுதி என்று இங்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது அன்பு ஒன்றினால் மட்டும்தான் என்பது மனித இனத்திற்கும் சரி, விலங்கினங்களுக்கும் சரி, பறவை இனங்களுக்கும் சரி, அன்பு என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அதை எல்லோருக்கும் கொடுத்து நாம் மகிழ்வோம். அன்பு நாம் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் திருப்பி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போது வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்கிறார்கள். நம்மை யார் வேண்டுமானாலும் வெறுக்கட்டும், ஆனால் நாம் நேசித்தால் அது நிச்சயமாக
அந்த வெறுப்பு அன்பாக மாறும் என்று மிக அருமையான ஒரு பொன்மொழியை அன்னை அவர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். நான் உன்னை நேசிப்பது போல் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அதாவது இயேசுநாதர் எப்படி மனிதர்களை நேசிக்கின்றாரோ அதே போன்று ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பை மட்டும் கடன் கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் திருப்பி கிடைக்கும். அன்பை மட்டும் கொடுத்தால் அது வட்டியோட நமக்கு திருப்பி கிடைக்கும் என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது. அன்பு என்பது சகிப்புத்தன்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல் அன்பு என்பது சகிப்புத்தன்மை, வலுவான ஈர்ப்பு என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் எல்லோரும் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்று ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பாவில் சொல்லியிருக்கிறார். அன்பு எனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பு இருந்தால் மலை கூட நம் கைக்குள் அடங்கும் என்று மிக அழகாக அந்த பொன்மொழியை அவர் சொல்லியிருக்கின்றார். அதனால் நாம் அன்பு சூழ் உலகம் என்று நாம் சொல்லும் அளவிற்கு நாம் பிறரிடம் அன்பு செலுத்துவோம், அன்பை பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு. கருத்துக்கள் யாராவது? தலைவரை சொல்லிருங்க. அம்மா சொன்னதுக்கு, அக்கா சொன்னதுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. கருத்து அவங்க அன்பனும் பிடிக்கிற அந்த ராமலிங்க சுவாமிகள் சொன்னது வரைக்கும் அந்த பழமொழிகள் அழகா சொன்னாங்க. அன்பு எல்லாமே அன்புக்கு அத்தனை பேரு அடிக்கோடு எடுத்து காட்டியிருக்காங்க. இது வெளிநாட்டுக்காரங்க சொன்னது பாருங்க, செவிடரும் கேட்கக்கூடிய பார்வையற்றோரும் பார்க்கக்கூடிய மொழிதான் அன்பு. மார்க் ட்வைன் அப்படிங்கிறவரு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை பாருங்க, எப்படி வேண்டுமானாலும் சமயங்கள், ஆனால் அன்போடு பரிமாறுங்கள். இது இங்கிலாந்துல சொல்லக்கூடிய பழமொழியாது. அதே மாதிரி நல்லது செய்பவன் கோயிலின் நுழைவாயில் வரை போகிறான், ஆனா அன்பு செலுத்துபவன் ஆண்டவனையே அடைகிறான் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னதாக ஒரு பழமொழி இருக்கு. இப்படி அன்புக்கு பெரிய பெரிய அறிஞர்களும் ஞானிகளும் அன்பை தான் போதிச்சிருக்காங்க. புத்த பெருமான இந்த நேரத்துல நம்ம சொல்லாம இருக்க முடியாது. புத்தர் அன்புக்கு பாத்திரமானவர், அன்பையே பாத்திரமாக கையில சுமந்து சென்றவர். நமக்கு அன்புன்னு சொன்னாலே நமக்கு சில பேர் சிலர் ஞாபகத்துக்கு வர்றாங்க, புத்தர், இயேசு, காந்தி அப்படின்னு. இந்த மாதிரி அதே மாதிரி வள்ளலார், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் அன்புக்காக அன்பையே போதிச்சு அன்பா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆனா இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைய காலம் ரொம்ப கொடூரமான ஒரு காலமாக இருக்கிறது. தன் மீது அன்பு செலுத்தவில்லை என்பதற்காக ஒரு இளம் மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற கயவர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல வாழ்றது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஒன்றும் பாவம், அது அந்த பொண்ணு யாரு, இவன் யாரு, ஒரு ரவுடி பையன். இதுதான் அன்பு செலுத்துற முறையாது. எனக்கு கிடைக்கலன்னா நீ யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு காலம். அன்னைக்கு நம்ம ஒரு 90க்கு முந்தைய காலம் வரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டையும் இந்த மாதிரி மனோபாவங்கள் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒரு படத்துல கூட எடுத்துக்கிட்டா, காதல் தோல்வி அடைஞ்சிட்டா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வசந்த மாளிகையில சிவாஜி அணிஞ்சு போர்வை பத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாரு. அவங்க இந்த படத்துல தேவதாசுல எங்க இதுல அது என்ன படம், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்கு. அந்த 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 மாதிரி அப்படி அன்னைக்கு சொன்னாங்க, நெஞ்சில் ஒரு ஆலயம். அந்த மாதிரி அதே மாதிரி தேவதாசுல அவர் தாடி வளர்த்து இது பண்ணுவாரு. அவன் மொத்தம் அவங்க அத ஒரு அன்பாவும் அதவே அந்த தோல்வியவே தனக்குள்ள அன்பா நிறைச்சுக்கிட்டு இதன் மூலமாவே நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் இருந்த ஒரு தியாகமான ஒரு மனமுள்ள மனிதர்கள் இருந்த, இளைஞர்கள் இருந்த ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு ரொம்ப பூராமே போதையிலையும் கஞ்சாவிலையும் தண்ணி சாராயத்திலையும் குடிச்சிட்டு அவன் என்ன செய்யறான்னு தெரியல. நம்ம பேசவே முடியல. பேசினால் ஏதாவது ஒரு வக்கிரமான ஒரு சம்பவங்கள் நடந்துக்குமோ அப்படின்னு நினைச்சு யோசிக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். டிவியை பார்த்தாலும் சரி, பேப்பரை பார்த்தாலும் சரி,
எல்லாம் நாளுக்கு நாள் டெய்லி கிரைம் நியூஸே அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதுல இளைஞர்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்காங்க. பெண்களும் இதுல கெட்டு போய்கிட்டு இருக்காங்கன்றதுல மறுக்க முடியாத உண்மை. இளம் பெண்கள் வந்து கேட்டா பெண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியம் தவறுவது பெண்ணியம் அல்ல. ஆனால் அவர்கள் வந்து நடுச்சாமத்துல நானும் போவேன், நடந்து போவேன், எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை நீ சந்திக்கும் போது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை சொன்னாலும் அங்கேயும் 4 பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதப்படி நீ அந்த பொண்ணு ஏன் ஏன் அங்க போன அந்த நேரத்துல அப்படின்னு நீ நீ யாருன்னு கேட்கிறேன். அப்ப இப்ப நம்ம பார்த்துட்டு பேசாம போகணுமா அப்படின்றதுதான் ஒரு இது. இருந்தாலும் வீட்டுல பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இந்த சமுதாயத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை வந்து வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயம் வந்து அன்பை போதிச்சு வளர்த்தோம்னா அவங்க எந்த விதமான ஒரு ஒரு அனாவசியமான காரியங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். அவர்களை ஈடுபடுத்தவும் முடியாது என்பதற்கு நாம் வந்து உத்தரவாதமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்து வந்திருக்கோம். இப்ப புதிய தலைமுறைகள் கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவங்கள வந்து நம்ம சொல்லணும்னு சொன்னா வாத்தியார் வந்து அன்பா சொல்லணும்னா வாத்தியார் வந்து அன்பா எப்படி சொல்ல முடியும்? ஒரு பிரம்பை எடுக்காதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் வாசகம் இருக்கு. அப்ப பிரம்பை எடுக்கிறது வந்து தன்னுடைய சுய கோபத்திற்காக அவங்களுக்கு வடியாளாக ஒரு மாணவனை அடிக்கிறது. வாத்தியார் வந்து மனைவி மேல இருக்க கோபத்தை வந்து ஒரு மாணவன் மீது ஒரு ஆசிரியர் காட்டினால் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அவன் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நன்றாக படிக்கக்கூடியவன் தேவையில்லாதவர்களோடு சேர்ந்து சுற்றி அழைத்து கொண்டிருக்கிறான். இவனை திருத்த வேண்டும் என்று அடிக்கிற வாத்தியாரையும் அவர்கள் வந்து தண்டிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. அதனால என்ன செய்யறது கேட்டா மாணவர்களை சின்ன பையங்களே என்ன பண்ணேன், அவனுக்கு உடனே நான் வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஆசிரியரை எதிர்த்து பேசுறாங்க. உள்ள வகுப்பறைக்குள்ளேயே வந்து கெட்ட கெட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நாம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேச்சு வந்து ஏதோ ஒரு வகையில போய் யாராவது 2 பேரை தொட்டு சரின்னு அதுல போனால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்ற மாதிரி அன்பை போதிப்போம். நம்ம அவரவர் வீட்டுல அவரவர் பிள்ளைகளை அன்பை போதிப்போம். அதே மாதிரி கண்டிப்பில்லாத அன்பு, அன்பில்லாத கண்டிப்பு பயனற்றதுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிக்க வேண்டிய இடத்துல அப்பா இருக்கிறாரு, அன்பை செலுத்த வேண்டிய இடத்துல அம்மா இருக்காங்க. அம்மா அப்பாவை பத்தி தவறாக சொல்லக்கூடாது. அப்பா வந்தா அப்பா மோசமானவர் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா உன் நன்மைக்காகத்தான் உன்னை வந்து திருத்துறாரு அப்படின்னு சொல்லி அன்பா அவங்க சொல்லணும். இப்படி சொல்லி வளர்க்கக்கூடிய அந்த குடும்பங்கள் வந்து நல்லா வருது. அந்த குடும்பங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வெளியில வந்து அதிகமான முறையில பன்றிகளும் கழுதைகளும் வெறிநாய்களும் சொறிநாய்களும் தான் தெரியுது. இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னா நம்ம வீட்டுல கதை அடைச்சு உட்கார வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில போகணும், யாருகிட்டையும் பேசிடக்கூடாது. வடிவேல் சொன்ன மாதிரி வாயை கொடுத்து வாயை வம்பளுக்குறான்டான்ற மாதிரி எவன்கிட்ட போய் வம்பளுத்துற முடியாது. என்ன சொன்னாலும் அவன் என்ன ரூபத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது. திடீர்னு அவன் வந்து ஒரு 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 முரட்டுத்தனமான ஒரு சூழ்நிலையில இறங்குறான்றது தெரியுது. அதனால நம்ம கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். நமக்கு வேண்டியவங்க நம்ம உறவினர்கள்லாம் சொல்லி வளர்த்து அவங்கள நல்ல வழியில கொண்டு போகணும். அவ்வளவுதான். நம்ம அவரவருக்கு ஒரு கடமை இருக்கு. நம்ம வீடுக்கு மட்டும் இல்லாம பக்கத்து வீடு, நம்ம பேச்ச கேட்கக்கூடியவங்களுடைய நண்பர்கள் வீடு, நம்முடைய உறவினர்கள் வீடு அப்படின்னு நம்ம அப்பப்ப போன்ல பேசும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் இதுக்காகவே சிறப்பாக எடுத்து நம்ம பேசிட்டோம்னா அவங்களை ஏதோ ஒரு வகையில மனக்கதவை தட்டும் என்று நாம் நம்புவோம். இந்த அன்பு சொல் உலகை நாம் ஆராதிப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. மிக அருமையான மறுபடியுமாக ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். மிக நன்றி. தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் என்ற பைபிளில் வர நீதிமொழிகள் அதிகாரத்தில் வரும் பிரம்பை கையாடாதவன் தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்வார்கள் என்று அந்த பைபிளில் இருக்கின்றது. உண்மைதானது. அதாவது கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும், அன்பை கொடுக்கின்ற நேரத்தில் அன்பை கொடுக்கணும். 2ம் 2 தராசு போல. அதனால அன்பையும் கொடுக்க வேண்டும், கண்டிப்பும் இருக்க வேண்டும். அப்படி குழந்தைகள் வளர்க்கப்பட்டால்தான் பின்னாடி பெற்றோர்களுக்கு அவர்கள் வெட்கத்தை உண்டு பண்ணாமல் இருப்பார்கள் என்பது உண்மை. அதனால் அதில் கவனம் நாம் செலுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் சீ என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அது ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒரு கட்டுக்குள், அதாவது கட்டுக்குள் என்று சொல்வதை விட ஒரு சரிவிகிதமாக அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நெறியோடு வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நல்ல ஒரு கருத்தை தலைவர் அவர்கள் பகிர்ந்துள்ளார். நன்றி. அடுத்ததாக நமது நிறுவனர் அவரது கருத்துரையை சொல்வார். நிறுவனருடைய நிறைவுரையா? கருத்துரை நிறுவனரின் நிறுத்த நிறைவுரை. நிறைவுரை. நிறுவனரின் நிறைவுரை. சரி, அல்லது சரி, நாமும் ஏதாவது சொல்லுவோம். ஏதாவது சொல்ல வேண்டாம், அன்பை சொல்லுங்கள். அன்பை சொல். கயிறு அருந்த போதுதான் பட்டத்துக்கு தெரிந்தது. கயிறு அருந்த போதுதான் பட்டத்துக்கு தெரிந்தது. சொல்லுங்க. என்ன தெரிந்தது? உயரம் தன்னுடையது அல்ல என்று. கயிறு அருந்த போதுதான் தெரிந்தது, பட்டத்துக்கு தெரிந்தது உயரம் தன்னுடையது அல்ல என்று. யார் சொன்னது? நெல்லை இன்றைக்கு மறைந்த கவிஞர், இன்று மறைந்த மாபெரும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் அவரை சற்று நினைவு கூறுவோம். மானுடத்துக்காக அவர் செய்துள்ள சேவைக்காக நாம் ஒரு முறை ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டாம், அவருடைய புகழை பேசுவோம், அவருடைய கருத்துக்களை, அவருடைய கவிதைகளை பேசுவோம். அவருடைய இன்னொரு கவிதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம தலைப்பு சார்ந்த கவிதைக்கு போகலாம். தலைப்பு சார்ந்த கவிதைக்கே போறதுக்கு இது உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கவிதை, அவருடைய கவிதை. அறத்தில் விழித்தது எதுவோ, அன்பில் தழைத்தது எதுவோ, அது தமிழ் உயிர். அறத்தில் விழித்தது எதுவோ, அன்பில் தழைத்தது எதுவோ, அது தமிழ் உயிர். இலகி கனிவது எதுவோ, இறங்கி கரைவது எதுவோ, அது தமிழ் உயிர், தமிழ் உளம், தமிழ் உளம். அணுவில் விரிவது எதுவோ, அண்டம் இணைப்பது எதுவோ, அது தமிழ் அறிவு. தமிழர்களுடைய உயிர், உளம், அறிவு, இந்த மூன்றையும் இதுல இணைத்து சொல்லியிருக்கிறார் ஈரோடு தமிழன்பன். ஆக நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு தந்தையும் மகளும் இன்று அவருடைய அவருடைய இடத்தில் அவர்கள் காட்டிய அன்பை காத்து அவர் நெகிழ்ந்த நிகழ்வு என்பது இருக்கிறதே, அது தமிழ் உயிர். அவருடைய உயிர் தமிழ் உயிர், அதனால் அது நெகிழ்ந்தது. அதே போல தமிழ் உளம், தமிழ் அறிவு எல்லாம் இருக்கிறது. அதுதான் நம்மை இன்னும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லா ஊரும் நம்ம ஊரு, எல்லா மக்களும் நம்ம மக்கள். அன்பே எங்கள் உலக தத்துவம், நம்முடைய உலக தத்துவம் அன்புதான் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள், சான்றோர்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க. ஆக இப்படியான அன்பை பற்றி இன்று நினைத்து பேசுவதற்கு ஏதுவாக நல்லதொரு தலைப்பை நமக்கு இன்று அளித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக எனக்கு தோன்றக்கூடிய சில கருத்துக்களை வேகமாக சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பே சிவம் என்று சொல்வார்கள். அன்பின் வழியது உயிர்நிலை என்று திருவள்ளுவரும் சொல்லுகிறார். அன்பிற் சிறந்த தவமில்லை என்று மகாகவி பாரதியும் பாடுகின்றார். அன்புதான் உலகத்தை இயக்குகிறது. ஒரு குழந்தை பிறப்பதில் இருந்து அன்பின் வழியாகத்தான் அது வருகிறது, அன்பின் வழியாகத்தான் அது பிறந்து வளர்கிறது. ஆக அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிறது என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அன்பு இல்லாத வாழ்க்கை என்பது பாலைவனம் போன்றது. அந்த பாலைவனம் சுட்டெரித்து கொண்டு அங்கு பயிர் பச்சைகள்லாம் வர முடியாத அளவுக்கு கிடக்கிறது அல்லவா, அது போன்று அன்பு இல்லாதது பாலைவனத்தை போன்றது. அன்பு செலுத்தவே ஆள் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்வியல் அர்த்தம்தான் என்ன இருக்கிற போது. ஆக அன்புக்கு அத்தகைய சிறப்பு உள்ளது.
பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயில்கள் மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அன்பில் தான் மனிதருடைய வாழ்க்கை எல்லாம் கட்டுப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆறுதலின் காரணமாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக அன்பு இருக்கிறது. நம்மை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையிலே அன்பு என்பது வாழ்வின் இயக்கமாக, உலகின் இயக்கமாக இருக்கிறது என்று சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவு தேவை. அந்த அறிவினால் ஆவது உண்டோ? அறிவினால் என்னையா பயன் அப்படின்னு கேட்கிறார். அறிவினால் என்ன பயன் கேட்பது ஒரு சால பொருத்தமான ஒரு கேள்வி அல்ல, இல்லையா? ஆனால் அதனுடைய பின்னால் வரக்கூடிய வரியை பார்க்கின்ற போதுதான் அதனுடைய பொருள் புரிகிறது. அறிவினால் ஆவது உண்டோ? அறிவினால் ஒண்ணும் ஆகலடா. ஏன்? அந்த அறிவு எப்படிப்பட்டதா இல்லைன்னு சொன்னா அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை. பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. மற்றவருடைய துன்பங்களை தன்னுடைய துன்பங்களாக எண்ணாத அறிவினால் எந்த பயனும் இல்லை. அது இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு திருவள்ளுவர். ஆக அறிவு இருக்குது, நிறைய அறிவு இருக்குது, பேரறிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பெருமை அல்ல. அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அன்பு இல்லை. அன்பு இல்லை என்றால், மனிதர்கள் படக்கூடிய துன்ப துயரங்களை காணக்கூடிய அந்த மனம் இல்லை என்றால், உள்ளம் இல்லை என்றால் அந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்குறார். ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்ம தலைவர் சொன்னார் அவர்கள், இந்த உலகத்தில் கொடுமைகளும் தீமைகளும் தான் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். ஆக அப்படி உலகம் அன்பின் வழிபட்டதாக இல்லாமல் வம்பின் வழிபட்டதாக இருக்கிறது. வம்பு வாழ்க்கையா தான் வாழ்ந்துகிட்டு தான். ஒரு கவிதை, இலக்கியங்கள் எவ்வளவோ காலங்களாக பேசிவிட்டன, இதயங்களும் எவ்வளவோ காலமாக அழுது விட்டன, இன்னும் காதல் வாழவும் இல்லை, இன்னும் காதல் சாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த காதல்ங்கிறது அன்புங்கிற இடத்துல, காதல்ங்கிற இடத்துல அன்பா போட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு இன்னும் வாழவும் இல்லை, அன்பு இன்னும் சாகவும் இல்லைங்கிற நிலையில தான் இருக்குது உலகம். ஆக அன்பு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அன்பு செலுத்தி கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் தீமைகள் என்று பார்க்கின்ற போது ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அன்போடு வாழ்வதே அச்சமாக இருக்கிறது, அச்சம் சூழ்ந்ததாக இருக்கிறது. ஏன் இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு? இந்த உலகத்திற்கு ஏன் இந்த மாதிரி தப்பு தவறுகள் தீமைகளையும் கொடுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதுக்கெல்லாம் காரணமா என்ன இருக்கு? எதை இவர்கள் விட்டால், எதை இவர்கள் தவிர்த்தால் இவர்களுடைய இந்த தீய செயல்கள் எல்லாம் மாறும் என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தா கடைசியில அந்த பண தேடல் தான், பண வேட்டை தான். வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்க வேண்டும், செல்வங்கள் வேண்டும் சொல்லி அதை குறிக்கோளா நினைக்கின்ற போது அதை சார்ந்து பல்வேறு தீமைகளும் சூழ்ந்து வருவதற்கான நிலை என்பது தோன்றி விடுகிறது. ஒரு நாடு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று இன்னொரு நாட்டு மீது போரிடுகிறது. ஒரு மனிதன் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்றார். தான் பிழைத்தால் போதும், தான் நிறைய சம்பாதிச்சா போதும், மற்றவனுக்கு எவ்வளவு கெடுதல் நேர்ந்தால் என்ன, அவன் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரியான மனநிலை என்பது வந்து விடுகிறது. ஆக ஒரு அளவா பொருள் ஈட்டுவது, வாழ்க்கைக்கு தேவை, பொருள் தேவை. வாழ்க்கை பொருள் இல்லாததுக்கு பொருள் இல்லது, பொருள் இல்லைன்னு ஏதோ வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? பொருள் தான் வாழ்க்கைக்கு பொருளாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆக அந்த மாதிரி பொருள் தேவை. ஆக வாழ்க்கைக்கு தேவையா இருக்கக்கூடிய பொருளை அவர் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து சொல்ல போனா அறம் பொருள் இன்பம், அந்த அறத்தின் வழியாக பொருளை ஈட்டி இன்பம் காண்பதே சிறந்த வாழ்க்கை என்று இந்த கருத்தை வலியுறுத்தத்தான் திருவள்ளுவர் அந்த மாதிரி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்றெல்லாம் வைத்திருக்கிறார். அப்படி அது போன்ற அந்த அற உணர்வு, அன்பு என்று சொல்லும் போதே அறமும் வந்து விடுகிறது. எங்கு சொன்னாலும் அன்பை சொன்னால் அறத்தை சொல்லுவார்கள், அறத்தை சொன்னால் அன்பை சொல்லுவார்கள். ரெண்டும் இரட்டை குழந்தை மாதிரி. ஆக அன்பு இருந்தால்தான் அறம் இருக்கும், அறம் இருந்தால்தான் அன்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. வேணுமெனா அன்பை சிற்றன்புன்னு சொல்லலாம், அறத்தை பேரன்புன்னு சொல்லலாம். அன்பு ஒரு சின்ன அன்பு போல, அதாவது ஒரு சின்னது. அதே அறம் என்பது மனிதர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் தான் அறமாக இருக்கிறது. ஆக அந்த அறத்தினுடைய உண்மையான
நோக்கம் என்னவென்றால் உலகில் உள்ள அனைவருக்கும் துன்பங்கள் செய்யாமல் அனைவரும் இன்பமாக வாழ்வதற்கு ஏற்ற காரியங்களை செய்வது என்பதுதான் அறமாக நம்மிடையே வந்திருக்கிறது. ஆக அன்பும் அறமும் இருக்க வேண்டும். அந்த அன்பும் அறமும் சிறந்து இருந்தால் அந்த உலகம் சிறப்பாக இருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்குது. ஆனா அந்த எல்லோருள்ளும் அந்த அன்பு என்ற ஒன்று இருக்குது. இருந்தாலும் கூட காலப்போக்கில் வளர 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 எல்லா தீமைகளும் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆக எங்கு இந்த தவறுகள் எல்லாம் நேரக்கூடிய இடம் என்பது அங்குதான் இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழும் நிலை வேண்டும். அதுதான் எல்லாருடைய கனவா இருக்கு. நல்லவர்களுடைய கனவுகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஆனால் நல்லவர்களுடைய கனவுகள் எல்லாம் என்றும் நிறைவேறாத கனவுகளாகத்தான் இருக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி இருக்கிறது. வள்ளுவர் சொல்றாரு, அந்த அறம் என்பது இல்லாமல் இருப்பதற்கு இல்ல, அறத்தை காப்பதற்கு சில குணங்களை பின்பற்றினால் போதும் என்று சொல்கிறார். அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்காது என்றது அறம் என்கிறார். பொறாமை கூடாது, கோபம் கூடாது, பேராசை கூடாது, இன்னா சொல் வேண்டாம். இந்த நாளை தவிர்த்துட்டுனா நாம ஒரு அன்பான மனிதராக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆக எல்லாருக்கும் இப்ப அழுக்காறு தான் நிறைய இருக்கு. மத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, நாம மட்டும் நல்லா இருக்கணும். நாம சொல்றதுதான் சரி, மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்பு. நாம செய்யறதுதான் சரி, மத்தவங்க செய்யறதெல்லாம் தப்பு. மற்றவர்களுக்கு நல்லது கிடைக்கூடாது, நமக்கு மட்டும் நல்லது கிடைக்கும். இதுதான் உலகத்தில் கூடிய போராக இருக்கட்டும், யுத்தமாக இருக்கட்டும், கீழே நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த அழுக்காறு என்பது ஒரு பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது. தலைவர் சொன்னாரு, அன்புக்கு எதிர்ப்பதம் கோபம் என்று சொன்னார். கோபம் என்பது ஒரு வெளிப்பாடு தான். அது அன்புக்கான சரியான எதிர்ப்பதம் அல்ல. அன்புக்கான சரியான எதிர்ப்பதம் என்பது வெறுப்பு. அன்பு வெறுப்பு. ஆக அன்பு இருந்தா அங்கு நன்மைகள் கூடும், பாசம் கூடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது, நல்லது செய்வதெல்லாம் கூடும். அதே சமயம் வெறுப்பு இருந்தால் இந்த வெறுப்புல அவனை கெடுப்பது எப்படி, அவனுக்கு தீமை செய்வது எப்படி என்ற எண்ணங்கள் தான் ஓடும். ஆக அந்த மாதிரி அன்புக்கு எதிராக இருக்கக்கூடிய வெறுப்பு மிகையாவதனுடைய விளைவுதான் அன்பு இல்லாத சூழல் ஏற்படுவதாக இருக்கிறது. நம்ம தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாத்மா காந்தியடிகள் அன்பின் வழியிலே நமக்கு நடந்து கொள்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். மகாத்மா காந்தியடிகள் வழியும் அன்புதான், வாழ்வும் அன்புதான் சொன்னார். ஒரு விஷயம் நமக்கு அன்பின் வழி அன்பாக இருக்கணுங்கிறது கிடைக்க வழியும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆயுத போராட்டங்கள் கூடாது, அன்பு வழியில் அறப்போராட்டங்கள் செய்து நாம் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னது என்னன்னா, நாம் ஒன்றை அடையக்கூடிய வழியும் அன்பாக இருக்க வேண்டும். அதில் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஏதாவது பண்ணினா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. ஆனா அப்படிப்பட்ட மனநிலை தான் பலருக்கும் விடுது. ஒரு காரியத்தை அடைய வேண்டும், அதில் அன்பா செஞ்சா என்ன, இப்போ வம்பா செஞ்சா என்ன, நல்லது நடக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது நடந்தால் போதும், அது எந்த வழியில் செய்தாலும் நல்லதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். அன்பு போதுமா, அறம் அந்த ஆயுதங்கள், நாம் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள் எடுக்க வேண்டும் என்பதை எதிரியே தீர்மானிக்கிறாங்கிற ஒரு கருத்தும் ஒரு பக்கம் இருக்கு. ஆக அன்பு வழியா வம்பு வழியா எந்த வழிங்கிறது யார் தீர்மானிக்கிறதுங்கிற பற்றியெல்லாம் நாம விவாதிக்க வேண்டிய பொருள் தான். இருந்தாலும் கூட எல்லாரும் பொதுவாக சொல்றது அன்பின் வழியாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் தான் நீடித்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுத போராட்டங்களால் யுத்தங்களால் தோன்றக்கூடியது எல்லாமே ஒரு நீடித்த தன்மை இல்லாமல் தொடர்ந்து போராட்டங்களையும் தொடர்ந்து யுத்தங்களையும் உருவாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அது போன்ற நிலையெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டியதாகவும் ஆய்வு செய்ய வேண்டியதாகவும் இருக்கின்றன. இப்படி சொல்லிட்டே போலாம். அன்பு வழியில் சென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் தோற்றும். உலகம் இயற்கை எல்லாருக்கும் எல்லாம் நல்லதுதான் கொடுத்துருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருக்குது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டிலே கூட. ஆக இயற்கை எல்லாத்துக்கும் நல்லா வாழணுங்கிறதுக்காக வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தித்தான் கொடுத்துருக்கு. மனிதன் அறிவால் அதை எவ்வளவு வேணுமானாலும் பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த பெருக்கத்தின் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் செய்ய முடியும். எல்லோருமே நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதன் நினைத்தால் உருவாக்க முடியும். ஆனால் மனிதர்கள் சரியானபடி அறிவை பயன்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை எல்லோருக்கும் தரக்கூடிய வகையிலே உருவாக்காத ஒரு நிலை இருப்பது என்பது வருத்தத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. ஆமா, ஆனா இது சமயம் இப்ப இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு மட்டும் ஒன்றும் ஆக போறது இல்லை.
அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை நம்ம ஏதாவது பண்ணணும். நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு தலைவர் அவர்கள் கூட அவரால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சில நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு. அதுபோல ஒவ்வொருவரும் அவரவர்கள் தோன்றக்கூடிய முறையிலே ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், சமுதாயத்துக்கு அன்பு செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரும் அன்புடையவர்களாக மாறிவிட்டால் சமுதாயம் மட்டும் மாறாமலா போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நாம் மாறிவிட்டால் நாடு மட்டும் மாறாமலா போய்விடும் அப்படிங்கிற அடிப்படையில நாம் ஒவ்வொருவரும் அன்பை கடைபிடிப்பதற்கான முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும். அப்படி நாம் என்ன சின்னதா செஞ்சதுனால என்ன ஆயிரப்போகுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதை? ஒரு குருவி காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டுல தீப்பிடிச்சு எரியும் போது அந்த குருவி ஆஹ் ஐயோ, இப்படி காடு, நாம் வளர்ந்த காடு, நம்ம பிறக்க வைத்த காடு, நம்மை வளர்த்து விட்ட காடு இப்படி எரிக்குதுன்னு சொல்லி தன்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன நீர்த்துளிகளை எடுத்துக்கிட்டு போய் அது மேல கொட்டுச்சு, அது மேல துப்பிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து மற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாம் அதை பரிகாசம் செய்யுது முதல்ல. அப்புறமேல அதன் பிறகு சரி, இதனுடைய இந்த சின்ன குருவி, சிட்டுக்குருவி செய்யக்கூடியது இதுவே இவ்வளவு தூரம் செய்த, நாமளும் தான் செஞ்சு பார்த்தான்னு சொல்லி அவங்க மற்ற விலங்குகளும் பறவைகளும் சேர்ந்து தொடங்கின. அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்த மனிதர்கள் இப்படி அதை போய் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் சொல்றாங்க, இந்த மாதிரி காட்டுல தீப்பிடிச்சு எரியுது, பறவைகள் விலங்குகள்லாம் தண்ணி போட்டு கொட்டிட்டு இருக்குது, அணையாம இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. உடனே நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாம் அதை அணைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. அப்பவும் தீயை கட்டுப்படுத்த முடியல. காடு பெரிய காடு, அதுக்கு தீப்பிடிச்சு எரியுது. அவர்களோடெல்லாம் நம்பிக்கையோடு இந்த தீயை அணைத்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு செய்வதை பார்க்கின்ற போது அதுல பிரபஞ்சமே அவர்களுடைய எண்ணத்துக்கு இசைகிறது. அந்த பிரபஞ்சமே மழையை கொண்டு அங்கே பொழிகிறது. அந்த மழை பொழிதன் மூலமா காடே தீ அணைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. இது ஒரு நோபல் பரிசு பெற்ற வக்கா மாத்யூனா ஒரு தாய், அந்த கென்யா நாட்டுக்காரங்க, அவங்க சொன்னதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நம்பிக்கை தான் அன்பாகவும் இருக்கிறது. அன்பை அந்த உலகத்தை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே ஒரு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அன்புக்கு சொல்லக்கூடிய, நம்பிக்கைக்கு சொல்லக்கூடிய கதைகள் நிறைய இருக்கின்றன. அது போன்ற காரியங்கள் செய்யும் போது நாமும் மாறுவோம், நாடும் மாறும் என்று சொல்வார்கள். நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணுமைக்கும் நேரம் போதுமே எல்லாம் மாறுமே. கண்ணுமிக்க நேரத்துல எல்லாம் மாறுமே. உன்னையும் என்னையும் இணைக்கும் வாழ்க்கையிலே அன்புதான் பாலமாகுமே, அன்புதான் பாலமாகுமேன்னு சொல்லுவாங்க. ஆக அன்பின் பாலத்திலே இந்த உலகம் செல்லட்டும், அன்பு சூழ் உலகம் எங்கும் அமையட்டும், அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கட்டும் என்று கூறி அருமையான தலைப்பை கொடுத்து இன்று சிறப்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்வையும் இவ்வளவு தூரம் எல்லாம் வருகை தந்து இன்று நிகழ்ச்சியை நடத்தலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்ட நேரத்திலே ஏதோ 4 பேர் வந்தாலும் அடாத மழை பெய்தாலும் விடாது செய்வோங்கிற மாதிரி வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எல்லாம் பேசி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். ஆக அந்த வகையிலே சிறப்பான ஒரு நாளாக இன்று உருவாக்குவதற்கு இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய இந்த பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவரை நீங்க சொல்றீங்களா பின்னோட்டம் என்ன சொல்லுங்க? ஐயா ஐயா பேச்சு ரொம்ப முத்தாய்ப்பா ரொம்ப சிறப்பா இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா அவர் எத்தனையோ நீதிமன்றங்கள்ல உட்கார்ந்து நிறைய உத்தரவுகளையும் அதுக்கான ஆலோசனைகளையும் வழங்கினவரு. மிகச்சிறந்த அனுபவசாலி, நல்ல ஒரு இதயம் படைத்த அவரும் ஒரு அகிம்சா வழியில போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தன்னுடைய வாழ்க்கையில பயணிச்சு கொண்டிருப்பவர். அவர்கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் என்ன வரப்போகுது, அன்பாவே வந்துட்டே இருந்துச்சு. இப்ப மிக அருமையாக பேசினாரு. அவர் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம், இன்னும் நிறைய நேரம் கேட்கலாம். ஆனா 9 மணிக்கு மேல அங்க எனக்கு பிரச்சனை ஆகுது. அப்பாலே நான் அதை அனுமதி கேட்டுட்டேன் 9 மணிக்குள்ள முடியாது. இருந்தாலும் நீதியரசர் அவர்கள் உண்மையிலே மிக சிறப்பாக பேசினாரு. அதாவது அன்பு மகாத்மா காந்திய அவரும் மகாத்மா காந்தியை சொல்லாத நாளும் கிடையாது ஒவ்வொரு பேச்சிலையுமே அதுல. ஏன்னா அன்பு மேல உடன்பாடு உள்ளவர்கள், அன்பின் மீது உடன்பாடு உள்ளவர்கள்
என்னைக்குமே வந்து மகாத்மா காந்தியை வந்து தவிர்க்கவே மாட்டார்கள். இது அகிம்சை, அதாவது வன்முறை அல்லது ஆயுத கலாச்சாரத்தில் எதையும் வென்று விடலாம் என்று நினைப்பவர்களுடைய மேசையில் அமர்ந்திருக்கும் போது, உணவு மேசையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவருடைய மனைவி டொக்கென்று ஒரு பாத்திரத்தை வைத்தால் அவர் சீர்வார். காரணம், மனைவியிடம் அன்பு இல்லை என்று. அதாவது அன்ப நீ என்ன ஆயுதத்தை எடுத்தாலும் நீ வீட்டுக்குள்ள போனவனே மனைவி வந்து அன்பா இருக்கணும்னு நினைக்கிறீல்ல, அதைத்தான் நம்ம வந்து அகில உலகத்துக்கும் அதை சொல்லணும். ஆயுதம்ங்கிறது வந்து அது ஒரு நல்ல நோக்கம்னு சொன்னாலுமே கடைசியில வீழ்ச்சியில தான் முடியுது. வரலாறுகள் அதைத்தானே சொல்லுது. அதனால எப்பயுமே வந்து அன்புக்கு வந்து அன்புதாங்க என்னைக்கு உயர்ந்தது. அன்பு வந்து சூரியன் மாதிரி, அது இல்லைன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அவ்வளவுதான் விஷயம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சாரங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்முடைய நீதியரசர் தந்தார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, மிகவும் நிறைவாக இருக்கிறது. 5 பேர் என்று இன்று வருகிற ஐயா தாமோதரன் ஐயா, ராகவன் ஐயா, அப்புறம் வந்து லட்சுமி அம்மா அவங்க, அதே போல நாம் மூவர், இப்படி ஒரு 60 வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக இந்த நிகழ்ச்சியை விட்டு என்ன செய்யலாம், இது நடத்தலாமா, இது ஏறலாமா அப்படின்ற ஒரு சின்ன தடுமாற்றத்துக்கு இடையே சின்ன அந்த அன்பு வந்து உள்ள புகுந்துச்சா, அதை அப்படியே கொண்டு போய் நம்மளை வந்து அப்படியே கொண்டு வந்து நிலைநிறுத்திடுச்சு. அதனால அது வந்து ஒரு நங்கூரம் மாதிரி அன்பு. அந்த நங்கூரத்தை நம்ம மறந்துடவே வேணாம். எவ்வளவு பெரிய கப்பலையும் அது நிலைநிறுத்தி நின்றோம். எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். மிக அருமையான ஒரு வாசகம். ஐயாவோட உரைக்கு மிக அருமையான ஒரு பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி தலைவர் அவர்களே. ஐயா சொன்னது இப்போதெல்லாம் வாழ்க்கை அன்பின் வழி இல்லை, அதாவது வம்பின் வழியாக தான் இருக்கிறது என்று சொன்னார். மிக அழகான ஒரு வாசகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதாவது காலத்திற்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால் காலம் அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட நமது குழந்தைகளை அன்பு வழி நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு புள்ளிக்கு தான் நாம் வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த புள்ளியை நாம் தொடங்கி வைத்து விட்டால் நிச்சயமாக அன்பு என்கின்ற புள்ளியை நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டால், அந்த இடத்திலிருந்து அவர்களை ஆரம்பிக்க வைத்து விட்டால் நிச்சயமாக அவர்களது வாழ்க்கை சுலபம், மிகவும் சுபிட்சமாக இருக்கும். அவர்களை சுற்றி உள்ளவர்களும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். மிக அழகாக ஐயா இறுதியாக பேசி முடித்திருக்கின்றார். தலைவர் அவர்கள் சொன்னது போல் எண்ணிக்கை முக்கியமில்லை, எண்ணங்கள் தான் முக்கியம். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் முடிக்கும் தருவாயில். சொல்லலாமாங்க ஐயா? டைம் முடிஞ்சிருமா? இன்னும் 10 நிமிடம் இருக்குல்ல, நேரத்துக்கு 10 நிமிடம் இருக்கு. அதாவது ஒரு சாது ஒருவர் இருக்கிறார். அவரை பேசுவதற்காக ஒரு மாநாட்டிற்கு பேசுவதற்காக அழைக்கிறார்கள். அந்த சாது மிக அருமையாக கூட்டங்களில் பேசக்கூடியவர். அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பாக நிறைய விடயங்களை அவர் தயார் செய்து கொண்டு கிளம்புகின்றார். அப்பொழுதெல்லாம் பேருந்துகள் கிடையாது, குதிரை வண்டிகளில் தான் பயணிப்பார்கள். அதனால் ஒரு குதிரை வண்டிக்காரரை அழைத்து குதிரையில் பயணிக்கின்றார். அன்று பயங்கரமான மழை பெய்கிறது. என்று நமக்கும் மழை பெய்வது போல் அன்று பயங்கரமான மழை பெய்கிறது. அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த மழையில் யார் வரப்போகிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அவர் ஒரு நம்பிக்கையோடு அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் ஒருவரை கூட அங்கு காணவில்லை. அதனால் சாது அவர்கள் குதிரைக்காரரிடம் கேட்கிறார், குதிரைக்காரரே, நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். ஒருவரும் இல்லாத இடத்தில் எப்படி பேசுவது என்று அவருக்கு ஒரு அச்சம் இருந்தது. அதனால் குதிரைக்காரனும் கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐயா, நான் குதிரைக்காரனுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனா நான் குதிரை வளர்க்குறேனுங்க. நான் குதிரை வளர்க்க கொட்டைக்கு நான் போறப்ப அவங்க அதுக்கு தீனி எடுத்துட்டு போவனுங்க. தீனி எடுத்துட்டு போற நேரத்துல 9 குதிரை வெளியில போயிடுச்சுங்க.
ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் அங்க இருந்துச்சு. அதனால நான் வந்து அந்த குதிரைக்கு நான் உணவு கொடுக்காம நான் வரமாட்டேனுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவருக்கு அப்படியே பொட்டுல அரைஞ்ச மாதிரி ஆயிடுது. ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த குதிரைக்காரரை அங்கே அமர வைத்து அவர் நிறைய விடயங்களை அங்கே சொல்கின்றார். அதனால் எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம். ஒருவருக்கு நாம் சொல்கின்ற செய்தி நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு 2 பேருக்காகவோ அல்லது 3 பேருக்காகவோ சென்று சேரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த சாதின் மூலமாக இந்த ஒரு செய்தி வந்து எல்லோருக்கும் சொல்ல நினைத்தேன் நான். அதனால் எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் முக்கியம் என்பதை மீண்டும் மீண்டுமாக நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த எண்ணிக்கை என்பது வளரும் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கையோட நாம் இந்த தளத்திலே பயணிப்போம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா தாமோதரன் ஐயா ஏதாவது சொல்றாரு? ராமவரன் ஐயா நிறைவாக சொல்லுங்க, அப்படியே நம்ம நிறைவு பண்ணிடுவோம். நல்ல திருப்தியா இருந்தது சார், ரொம்ப திருப்தியா இருந்தது. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் மாதிரியும் இருந்தது. எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி அன்பை பத்தி பேசிட்டு வரும்போது கடைசியில ஒரு சிக்கல் என்னங்கிறதையும் ஒரு கலந்துரையாடலாவே நல்லாவே இருந்தது. கடைசியா முத்தாய்ப்பா ஐயா நீதிபதியா பேசுனது ரொம்ப திருப்தியா இருந்தது சார். இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், திருப்தியாகவே இருந்தது. சரி, நிறைவு செய்து கொள்ளலாமா? நன்றிங்க தாமோதரன் ஐயா, நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த வாரம்.